ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம 2019ல இந்தியாவிலே முதல் முறையா தியேட்டர்ல ரிலீஸ் ஆன அனிமே மூவியான வெதரிங் வித் யூ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஃபேண்டசி அனிமே மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நம்ம சேனல்ல பார்த்த யுவர் நேம் மூவி டைரக்ட் பண்ண மகோட்டோ ஷின்ஹாய் தான் இந்த மூவியுமே டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ யுவர் நேம் மூவியை பார்த்து முடிக்கும் போது எப்படி உங்களுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மூவியை நீங்க பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால இந்த வீடியோவை பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பார்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்பதான் யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கீங்க. அதோட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கான அந்த மூவிக்குள்ள போயிரலாம். சோ இன்னைக்கான அந்த மூவியை ஓபன் பண்ணதும் ஹாஸ்பிடல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம மூவியோட ஹீரோயின். இவளுடைய பேர் தான் ஹீனா. ஆனா நம்ம ஹீரோயினே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பக்கம் தன்னுடைய அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது ஜப்பான்ல வரலாறு காணாத அளவுக்கு எக்கச்சக்கமான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. சோ இப்படியே மழை பெஞ்சிட்டு போயிட்டு இருந்தா கொஞ்ச நாள்ல இவ இருக்கக்கூடிய டோக்கியோ சிட்டியே தண்ணியில மூழ்கி போயிடும். இதனால இங்க இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு சன்செட்னா ரொம்பவே பிடிக்கும். அதனால அவங்க கூட சேர்ந்து எப்படியாச்சும் ஒரு தடவை நான் சன்செட்டை பார்க்கணும்னு கொஞ்சம் வருத்தத்தோட வெளியில பெய்யக்கூடிய மழை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்ப இந்த டோக்கியோ சிட்டி முழுக்க மழை மேகத்தால இருட்டா இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மேல மட்டும் சூரியனுடைய வெளிச்சம் பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால அந்த வெளிச்சம் எந்த பில்டிங் மேல விழுது அப்படின்றத பாக்குறதுக்காக அந்த வெளிச்சத்தையே ஃபாலோ பண்ணி வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய கோயில் மேலதான் அந்த சூரியனுடைய வெளிச்சம் எல்லாமே பட்டுக்கிட்டு இருக்கும். சோ இந்த கோயில்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கணும்னு நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல கண்ணை மூடி மழை நிக்கணும்னு வேண்ட ஆரம்பிக்கிறா. அப்ப இவ்வளவு சுத்தி பேஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மழை துளிகள் எல்லாமே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. அதோட சேர்த்து நம்ம ஹீரோயினுமே வானத்துக்கு மேல பறந்து போகிறா. இதனால வானத்துல பறந்துகிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பயத்துல திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மேகத்துக்கு மேல புல் தர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பசுமையான இடம் இருக்குது. அதோட சேர்த்து இந்த இடத்துல டிராகன் மாதிரி இருக்கக்கூடிய மேகங்கள் அப்புறம் நீர்த்துளிகளா இருக்கக்கூடிய குட்டி குட்டி மீன்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. சோ இப்படி இவ பார்த்த விஷயத்த எல்லாத்தையும் உங்களால நம்ப முடியாம இருக்கும் போதே திரும்பவும் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கா. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி ஜப்பான்ல இருக்கக்கூடிய டோக்கியோ சிட்டிக்கு கப்பல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூவியோட ஹீரோவான ஹொடோகோன்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அப்ப இவன் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கப்பல்ல வெளியில யாரும் வந்துடாதீங்க, வெளியில கொஞ்சம் புயல் வர மாதிரி இருக்குது. சோ எல்லாருமே கொஞ்சம் உள்ள சேஃபா இருங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால எல்லாருமே கப்பலுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும் போது இவன் மட்டும் வெளியில வந்து மழை பெய்யறத பாக்குறதுக்காக வந்திருக்கான். ஆனா இந்த இடத்துல மழை நார்மலா சொட்டு சொட்டா பெய்யறதுக்கு பதிலா பக்கெட்ல தண்ணி மொண்டு ஊத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவன் இருக்கக்கூடிய இந்த கப்பல் மேல மொத்தமா வந்து விழுந்துருது. இதனால கப்பல்ல இருந்து கீழே விழ போன நம்ம ஹீரோவை இந்த இடத்துல கைசிகே அப்படின்ற ஒருத்தவர் கையை பிடிச்சு காப்பாத்துறாரு. அப்ப இந்த இடத்துல இருந்த மழை மேகம் எல்லாமே போயிட்டு திரும்பவும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சதும் இவனை காப்பாத்தின அந்த கைசுகே இவன் கண்ணுக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சிருப்பாரு. அதனால இவருக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி தரலான்னு இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவருக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். இதனால அந்த கைசிகேவும் நல்லா பசியில இருந்ததுனால இவன் வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. சோ இப்படி ஒரு நல்லா சாப்பிடுறாரு அப்படின்றத பார்த்ததும் சார் உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்க நான் வேணா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனா இவர் சாப்பாட்டுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன கேட்கிறாருன்னா எனக்கு ஒரு பீர் மட்டும் போதும்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இதனால இவனும் சாப்பாடு வாங்குறதுக்கு பதிலா பீர் தானே கேட்கிறாரு. அது கம்மியா தான் இருக்குன்னு வாங்குறதுக்கு போனா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பீரோட ரேட்டு எக்கச்சக்கமா இருக்குது. இருந்தாலும் தன்னுடைய உயிரை காப்பாத்தி இருக்காருன்றதுனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பீரையுமே வாங்கிட்டு போய் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த கப்பலும் வந்து டோக்கியோல ரீச் ஆயிடுது. அப்ப கப்பல்ல இருந்து வெளியில வரும்போது எப்படியோ ஒரு வழியா நம்ம டோக்கியோக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இதுக்கப்புறம் வேலை தேட வேண்டியதுதான் பாக்கி இருக்குன்னு வேலை தேடுறத பத்தி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இவனை கப்பல்ல காப்பாத்தின ஹெய்சுகே இவன் கிட்ட ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த சிட்டில என்னுடைய ஆபீஸ் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணுப்பான்னு இவருடைய கார்டை கொடுத்துட்டு கிளம்புறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் அந்த கார்டு என்னைக்காச்சும் நம்மளுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக தன்னுடைய பாக்கெட்ல எடுத்து ரொம்பவே பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த சிட்டில இருக்கக்கூடிய மான்போ அப்படின்ற ஒரு கஃபேக்கு வந்திருக்கான். இந்த கஃபேயை பத்தி சொல்லணும்னா இது ஒரு ரூம் மாதிரி தான். ஆனா என்ன ஒரு 5க்கு 5 இருக்கக்கூடிய விலை கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூம். சோ இந்த ரூம்ல இருந்த மாதிரியே இவன் இந்த டோக்கியோ சிட்டில வேலை தேடிட்டு இருக்கான். ஆனா எங்க தேடியுமே இவனுக்கு வேலை கிடைக்கவே இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 18 வயசு பையனா இருந்தா கூட பார்ட் டைம் ஜாப் அது கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்பதான் இவன் ஒரு 16 வயசான ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதனால நான் காலேஜ் தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் போய் சொல்லி வேலை கேட்டா கூட எங்கப்பா உன்னுடைய ஐடி கார்டை காட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவனால தன்னுடைய ஐடி கார்டை காட்ட முடியல. சோ இதனால இவன் கிட்ட இருக்கக்கூடிய காசு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனால இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன ஹோட்டல்ல கூட தங்க முடியாம போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரி ரோட்ல தங்குறது, வெளியில எங்கேயாவது படுத்துக்கிறதுன்னு ரோட்டோரமா இருந்து தனக்கான வேலையை எல்லாத்தையுமே தேடிக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த ரோட்ல இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாமே இவனை பார்த்துட்டு நாங்க இங்க உன்னை பல நாளா பாக்குறோம், உன்னுடைய அப்பா அம்மா எங்க, நீ எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் இந்த சிட்டிக்கு வீட்டுல சொல்லாம கொள்ளாம ஓடி வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சொன்னா இந்த இடத்துல மாட்டி போன்றதுனால இவங்க கிட்ட எந்த ஒரு பதிலும் சொல்லாம இந்த இடத்துல இருந்து ஓடி வந்து வேற ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். பட் இந்த இடத்துக்கு கூட சில பேர் வந்து இவன் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் திட்டினதும் சாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல கிளம்ப பார்ப்பான். அப்ப வேணும்னே என்ன பண்ணிடுறாங்க, இவன் போகும்போது காலை குறுக்க விட்டதும் இங்க இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டி மேல விழுந்து கீழே விழுந்திருப்பான். இதுல இவனுடைய பொருட்களும் சில கீழே
வந்திருக்கும். அப்ப அந்த பொருள் எடுக்கும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன பேகும் கிடக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இது என்னன்றது அப்புறமா நம்ம பாத்துக்கலான்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு காபி ஷாப்புக்கு வந்திருக்கான். அதுவும் ஏன்னா சாப்பாடு வாங்குற அளவுக்கு இப்ப இவங்க கிட்ட காசு இல்ல. அதனால கடந்த 3 நாளா எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாம இந்த கடைக்கு வந்து வெறும் காஃபி மட்டுமே குடிச்சு தன்னுடைய பசியை ஆத்திக்கிறான். அப்படிதான் இன்னைக்கு இவன் வந்து காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு கீழே ஒரு பேக் கிடைச்சிருக்கும்ல, அந்த பேக்ல இருக்கிறத பாக்குறதுக்காக ஓபன் பண்ணி பார்க்கும்போது இதுக்குள்ள ஒரு கன் இருக்குது. அதனால யாரும் பாக்குறதுக்குள்ள எடுத்து திரும்ப தன்னுடைய பைக்குள்ளே வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம இது எப்படி நம்மளுடைய பேக்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவன் யோசிக்கும் போது இவனுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அதுவும் என்னன்னா கைசாகி தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிருப்பார்ல, அதனால மறுநாள் அவருடைய ஆபீஸுக்கு போலாம் அப்படின்றதுக்காக அவருடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய செல்லுல சர்ச் பண்ணி பாக்குறான். பார்த்தா இவன் இருக்கிற இடத்துல இருந்து அது ரொம்பவே பக்கத்துல தான் இருக்குது. பட் இன்னைக்கு நைட் ஆனதுனால எங்க போய் தங்குறதுன்னு தெரியாம இந்த கடையிலேயே அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அப்ப இவனுக்கு பக்கத்துல இவனுக்கு தேவையான சாப்பாடை யாரோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதனால யாருப்பா அது அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி பார்க்கும்போது இந்த கடையில வேலை செய்யக்கூடிய நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டே இந்த கடையில பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து வச்ச சாப்பாடை பார்த்ததுனால எங்க இதை வாங்கி சாப்பிடுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லங்க, ப்ளீஸ் இதை கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க எதுவுமே காசுலாம் தர தேவையில்ல, நீங்க 3 நாளா தினமும் இந்த இடத்துக்கு வரீங்க, காஃபி குடிக்கிறீங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறீங்க, அப்புறம் ஏந்து போயிடுறீங்க. இது எல்லாத்தையுமே நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால இன்னைக்கு இதையாச்சும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கியூட்டா ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு கிளம்பி போறா. சோ இப்படி இவ பண்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல இவளை ரொம்பவே பிடிச்சு போயிருக்குது. அது மட்டும் இல்லாம கண்டதுமே காதல்னு சொல்லுவாங்கல்ல, பட் இவளை கல்யாணம் பண்ணி பாத்துக்கணும்னா நிறைய காசு தேவையில்ல. அதனால இவ கொடுத்துட்டு போன பர்கரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம கேசியோட ஆபீஸுக்கு வந்துகிட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தான் கூட இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே சைடு கனால பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கம் வயிறு எரியுது. ஏன்னா நம்ம ஹீரோ ஒரு அக்பர் 90s கிட். என்ன பண்றது, நான் 90s கிட்டா போய் தொலைஞ்சிட்டேன், இப்ப இருக்க 2K கிட்ஸ் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வயிறு எரிஞ்சுக்கிட்டே கேசியோட ஆபீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடுறான். ஆனா இவன் வந்திருக்க இடம் பாக்குறதுக்கு ஒன்னும் ஆபீஸ் மாதிரி எல்லாம் இருக்காது, ஏதோ ஒரு வீடு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவருடைய கம்பெனியில வேலை செய்யறது எல்லாமே இவரும் இவருடைய தங்கச்சி பொண்ணு தான். அதனால இவருடைய வீட்டையே ஆபீஸா இந்த இடத்துல மாத்தி இருக்காரு. அதனால நம்ம ஹீரோ இவர்கிட்ட வேலை கேட்டு வந்ததை பார்த்ததும் சரிப்பா நான் உனக்கு வேலை தரேன், பட் இந்த வேலை ரொம்பவே கஷ்டமா இருக்கும், எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ரிப்போர்ட்டை கேட்டு ஒரு மேகசினை ரெடி பண்ணணும். அப்படி நம்ம ரெடி பண்ற மேகசின் மட்டும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கம்பெனியும் பெருசாவும் உன்னுடைய சேலரியும் பெருசாவும். அதனால இந்த விஷயம் எல்லாமே உனக்கு ஓகேனா என்னுடைய தங்கச்சி பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை எல்லாத்தையுமே இப்பவே ஆரம்பிப்பான்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இதனால வேலையே இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு இந்த வேலை ரொம்பவே பெருசா தெரியுது. அது மட்டும் இல்லாம இவர் கூடவே இந்த இடத்துல தங்கறதுக்கும் இடம் கொடுத்ததுனால இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இந்த இடத்த கிளீன் பண்றது சமைக்கிறதுன்னு எல்லா வேலையுமே இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல வேற அப்பப்ப மேகசினுக்கு தேவையான நியூஸ் கலெக்ட் பண்றதுக்காக அடிக்கடி இவங்க கூட சேர்ந்து வெளியில போவான். அப்பதான் ஒரு நாள் மழையை பத்தி மேகசின் கிரியேட் பண்றதுக்காக ஒரு பாட்டியை போய் பார்க்கும்போது இந்த பாட்டி மூலியமா சன்ஷைன் கேல்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்துல எதுவுமே தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த சன்ஷைன் கேலால ஒரு செகண்ட்ல மழையை நிறுத்தி திரும்ப சூரியனுடைய வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். பட் இந்த விஷயத்தை பத்தி சொன்ன பாட்டிக்கு அந்த அளவுக்கு இதை பத்தி தெரியாது. அதனால இதை நம்ம மேகசின்ல போட்டா நம்ம மேகசின் பிச்சுக்கிட்டு பறக்கும்ன்றதுனால தினமும் எக்கச்சக்க பேரை மீட் பண்ணி உங்களுக்கு சன்ஷைன் கேலை பத்தி தெரியுமா, உங்களுக்கு சன்ஷைன் கேலை பத்தி தெரியுமான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நோட்ஸா எடுத்துக்கிட்டு இருக்கான். சோ இப்படிதான் ஒரு நாள் இவன் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல 2 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை ரொம்பவே கேவலமா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதனால நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கிறது நம்ம ஹீரோயின் தான். சோ அதனால இவன் என்ன பண்றானா, நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேகமா இந்த இடத்துல இருந்து ஓடி போறான். ஆனா அந்த ரவுடி பசங்க இவனை விடுற மாதிரி கிடையாது. பின்னாடியே ஓடி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு போட்டு இங்க பாத்தியா ரோமியோவை ஜூலியட்டை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காருன்னு பிடிச்சு போட்டு அடி அடின்னு அடிக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயினும் ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க விட்டுடுங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கிறா. ஆனா இவனுங்க கொஞ்சம் கூட நிறுத்தாம நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படி இவனுங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அன்னைக்கு எடுத்து வச்ச கன்னு எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதனால அந்த கன்னு எடுத்து அந்த ரவுடி கிட்ட காட்டினதும் என்னடா பொம்மை துப்பாக்கிலாம் எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறானுங்க. ஆனா இவன் சடனா ட்ரிகர் அழுத்தினதும் இந்த ஒரிஜினலான துப்பாக்கில இருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு இவனுக்கு 2 பேரும் இந்த இடத்துல பயந்து போயிடுறானுங்க. இதனால நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி போயிடுறாங்க. சோ இப்படி ஓடி போன 2 பேரும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பழடைஞ்ச பில்டிங் குள்ள வந்ததும் நம்ம ஹீரோயினுக்கு இவன் கிட்ட இருக்கக்கூடிய கண்ணை பார்த்ததும் எக்கச்சக்கமா கோவம் வருது. ஏன்னா இவன் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லவனா இருக்கிறான்றதுக்காக தான் அன்னைக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்திருப்பா. ஆனா இப்ப இவன் கிட்ட கண்ணு இருக்கிறத பார்த்ததுனால நீ உண்மையாவே யாரு, கொள்ளக்காரனா இல்ல வழிபறிக்காரனா இல்ல திருடனா, நீ எதுக்கு இந்த மாதிரி கண்ணு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி இவ கேட்டிருந்திருப்பா. இதனால நம்ம ஹீரோவும் இந்த கண்ணு எப்படி கிடைச்சது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இது என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஆனா இவனை கொஞ்சம் கூட நம்பாம நீ கெட்டவன் தாண்டா அப்படின்னு சொல்லி இவ கொஞ்சம் திட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறா. சோ இப்படி சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல தாங்கிக்கவே முடியல. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுல. அதனாலதான் இவன் சொல்லிட்டு போன விஷயத்த தாங்கிக்க முடியாம இவன் கையில இருக்கக்கூடிய கண்ணை தூக்கி எட்ட போட்டுட்டு எல்லாமே இதாலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல வெளியில போன நம்ம ஹீரோயினும் திரும்ப இந்த இடத்துக்கு வரா. ஏன்னா நம்ம ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வெளியிலே போகல. இவன் என்ன பண்றான் அப்படின்றத பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துல கொஞ்சம் எட்ட போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அதனால நம்ம ஹீரோ இந்த இடத்துல பண்ணது எல்லாத்தையுமே பார்த்ததும் இவன் நல்லவன்
தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு பர்கர் கொடுத்தீங்களே அதனாலயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அதெல்லாம் காரணம் இல்ல, வேற ஒரு காரணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க எனக்கு வேலை செய்யவும் பிடிக்கல, காசும் கம்மியா தான் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய கன்னத்துல கைய வச்சு இவளுக்காக அடி வாங்கினது எல்லாமே வலிக்குதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு ஒண்ணும் வலிலாம் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ அடியை நான் வாங்கியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி இவன் சொல்றதை கேட்டதுமே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, ஹேய் நீ உண்மையை சொல்லு, உன்னுடைய வீட்டை விட்டு நீ ஓடி வந்துட்ட தானே, இந்த டோக்கியோ சிட்டிக்கு இப்போதான் நீ புதுசா வந்திருக்கிற, ஏன்னா நீ நடந்துக்கக்கூடிய விதத்தை வச்சு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம நீ திரும்பவும் இந்த இடத்துல இருந்து எப்ப போவான்ல எனக்கு தெரியாது, ஆனா இந்த டோக்கியோடைய அழக இந்த மழையில உன்னால ரசிக்கவே முடியாது, அதனால இப்போதைக்கு என் கூட வான்னு சொல்லி இந்த பில்டிங் உடைய ரூஃபுக்கு கூட்டிட்டு வரா. இங்க இருந்து பார்க்கும்போது டோக்கியோ சிட்டில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நல்லா தெளிவாவே பார்க்க முடியும். ஆனா இந்த மழை வந்து எல்லாத்தையுமே கெடுத்து வச்சுல, இப்ப மட்டும் இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது நம்ம ஹீரோவும் வானத்தை பார்த்து ஆமாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் திரும்ப வேண்ட ஆரம்பிக்கும் போது இந்த வானத்தையே மறைச்சுக்கிட்டு இருந்த மேக மூட்டங்கள் எல்லாமே விலகிட்டு இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் வந்திருக்கும். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவால இந்த இடத்துல சுத்தமாவே நம்ப முடியல. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டி ஒரு கதை சொல்லியிருந்திருப்பாங்கல்ல சன்ஷைன் கேர்ள்னு, அது எல்லாமே கதை கிடையாது, எல்லாமே உண்மைதான் அப்படின்றத நம்ம ஹீரோயின் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த சூரிய வெளிச்சத்துல நம்ம ஹீரோயினுடைய முகத்தை பார்க்கும்போது இவனுடைய கண்ணுக்கு ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சிருந்திருப்பா. அதனால இப்பதான் இவன் என்னுடைய பேர் ஹொடாக்கா, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். என்னுடைய பேரு ஹீனா அப்படின்னு சொல்றா. ஆகா பேர் என்னமா பொருத்தமா இருக்குது, ஹொடாக்கா ஈனா, சரி அப்படியே கொஞ்சம் வயசை கேட்கலான்னு, உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லி இவன் கேட்கும்போது எனக்கு 18 வயசு ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல காத்து பிடிங்கி விட்ட பலூன் மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவனுடைய வயசு வெறும் 16 தான், இருந்தாலும் இவளை பாக்குறதுக்கு ஒன்னும் 18 வயசு ஆன மாதிரி தெரியல, அதனால உண்மையை சொல்லுங்க உங்களுடைய வயசு என்னன்னு சொல்லி திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்திருப்பான். இதனால நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவுடைய வயசை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு உண்மையாவே 18 வயசு தான் ஆகுது, அது மட்டும் இல்லாம உனக்கு 16 வயசு தான் ஆகுதா, அப்பனா நீ எனக்கு தம்பியடா தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ தம்பின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே இங்க பாருங்க எனக்கு கேவலமா வேணா திட்டிக்கிங்க, ஆனா தம்பின்னு மட்டும் சொல்லாதீங்க, மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால நம்ம ஹீரோயினும் சரி ஓகேப்பா நான் இனிமேட்டு உன்னை தம்பி அப்படின்னு கூப்பிடல, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலான்னு இந்த இடத்துல ரெண்டு பேரும் கையை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இன்னொரு பக்கம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பசங்களை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இடத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கப்பல்ல வரும்போது அவன் மேல எக்கச்சக்கமான தண்ணி வந்து விழுந்திருக்கும்ல, அதே மாதிரி இந்த இடத்துல எக்கச்சக்கமான தண்ணி வந்து இவங்க மேல விழுது. இப்படி இவங்க மேல இந்த தண்ணி வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஜெல்லி மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை யாராச்சும் வந்து தொட்டாங்கன்னா அப்படியே காத்து மாதிரி இந்த இடத்துல மறைஞ்சு போகுது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ இப்படி இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஒரு நாள் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கான். இதனால நம்ம ஹீரோயினும் இவனுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே தடபோடலாம் செஞ்சு வைக்கிறா. இப்படி இவ செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. அதுவும் என்ன இந்த டோக்கியோ சிட்டில மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்கள் ஈவென்ட்ஸ்னு நிறைய விஷயங்களை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படி கேன்சல் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம வெயில வர வச்சு திரும்ப நடத்தி கொடுத்தா நம்மளுக்கு எக்கச்சக்கமான பணம் கிடைக்கும். சோ இது மூலியமா நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் காசு சம்பாரிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இத பத்தி நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு இவனுக்கு வந்த யோசனையை பத்தி நம்ம ஹீரோயின் சொல்லும் போது இவளுக்கும் இவன் சொல்ற விஷயம் எல்லாமே சரின்னு தான் பட்டிருக்கும். அதனால இவங்களுக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி மழையை நிறுத்த முடியும் அப்படின்னு ஒரு சின்ன போஸ்டர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இந்த வீட்டுல நீ மட்டும் தான் தனியா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லப்பா என்னுடைய அம்மா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அப்புறம் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான், தோ ஸ்கூல்ல இருந்து வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லி காட்டினதும் அப்ப இந்த இடத்துல இவளுடைய தம்பியை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்மையாவே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோனுடைய தம்பி வேற யாரும் கிடையாது, அன்னைக்கு இவன் பஸ்ல பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு கொட்டிருப்பான்ல அந்த பையன் தான். சோ இப்படி இவனை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கும் போது புதுசா கிரியேட் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இந்த மெசேஜ்ல நீங்க வந்து எங்களுக்காக வெயில வர வைங்க, உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். இதனால இவங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிடைச்சிருச்சு, நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்களாக போறோம்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் போனதுமே வெயில் வந்துடுச்சுன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தேகம் வரும்ல, அதனால இவங்களுக்கு மெசேஜ் பண்ணவங்களுடைய அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஹீரோயினுடைய தம்பி 3 பேரும் சேர்ந்து ஏதோ கொஞ்சம் மந்திர தந்திரங்கள் பண்ற மாதிரி இந்த இடத்துல வித்தியாசமான காஸ்டியூம் போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இதே எல்லாத்தையும் இவங்களை வர வச்சவங்க பார்த்ததும் உண்மையாவே இன்னைக்கு வெயில் வருமா இல்ல நம்ம ஏமாற போறோமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல வேண்ட ஆரம்பிச்சதும் இந்த இடத்துல எதிர்பார்த்த மாதிரி வெயில் வந்துருது. இதனால இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டவங்களும் நீங்க சொன்ன மாதிரி வெயில வர வச்சுட்டீங்க, அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான பணத்தையும் கொடுக்கறோம்னு இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவங்க பண்ண விஷயம் எல்லாமே இன்டர்நெட்ல வைரல் ஆனதுனால எக்கச்சக்க பேர் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படி யாரெல்லாம் இவங்களுக்கு மெசேஜ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே போயிட்டு இவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படிதான் இவங்களோட லைஃப் எல்லாமே ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல ஜஸ்ட் அந்த பொண்ணு நல்லா இருக்கிறா, அவ என்னுடைய வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதனால நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட அந்த விஷயத்தை ரொம்பவே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள்ல
நல்ல பர்த்டே வரப்போகுது. அதனால அவளுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக அங்க தேடி கண்டுபிடிச்சு இவன் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசையும் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு மோதிரத்தை வாங்கிட்டு வரான். இதனால மறுநாள் ஆனதும் நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது இவகிட்ட என்னுடைய காதல சொல்லலாமா இல்ல சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா இந்த இடத்துல இருந்த நம்ம ஹீரோயின் காணா போயிடுறா. இதனால எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுத்தி முத்தி பார்க்கும்போது ஹீரோயின் வானத்துல இருந்து பறந்து வந்து கீழே இறங்குறா. அது மட்டும் இல்லாம இவளுடைய கைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மாறிக்கிட்டு இருக்குது. இதனால நம்ம ஹீரோவும் உனக்கு இப்ப என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பான். இவ ஃபர்ஸ்ட் டைம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய அம்மாவுக்காக வேண்டணும் போதுதான் இந்த பவர் கிடைச்சது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. அப்ப இவங்க வீட்டுக்கு போலீஸ் வராங்க. நம்ம ஹீரோயின் தான் டோரை ஓபன் பண்ணி என்ன வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு இந்த ஆபீசரும் இந்த போட்டோல இருக்கக்கூடிய பையனை இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. இந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். அதுவும் என்னன்னா நம்ம ஹீரோ அன்னைக்கு ஹீரோயினை காப்பாத்தும் போது இங்க இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவில அங்க நடந்த எல்லா விஷயங்களும் ரெக்கார்ட் ஆயிருக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல ஹீரோவை காப்பாத்துறதுக்காக இந்த பையனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல சார் அப்படின்னு சொல்லிடுறா. இதுல வேற நம்ம ஹீரோயினுடைய தம்பி வீட்டுல தனியா தான் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க நம்ம சிட்டியோட ரூல்ஸ் படி வீட்டுல குழந்தைங்க தனியா இருக்க கூடாது. அதனால நாளைக்கு காலையில எங்களுடைய ஸ்டேஷன்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு பாதுகாப்புக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. சோ இப்படி உங்களை அனுப்பி வச்சதும் இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா நீ மாட்டிப்ப. அதனால இந்த இடத்துல இருந்து கிளம்பி நம்ம வேற ஏதாவது இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இவ தன்னுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் கேசிகேவை பார்த்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கான். ஆனா கேசிகே என்ன சொல்றாருன்னா இங்க பார்ப்பா உனக்கு இப்போதைக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. போலீஸ் என்னுடைய வீட்டுக்கு வந்து சின்ன பையனை எப்படி நீ வேலைக்கு வைக்கலான்னு என்ன மிரட்டிட்டு போயிட்டாங்க. அதனால இப்போதைக்கு என்னால உனக்கு காசு மட்டும் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். சோ இதை வச்சுக்கிட்டு எப்படியாச்சும் அவங்க கண்ணில் படாம உன்னுடைய ஊருக்கே போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த இடத்துல கிளம்பி போயிடுறாரு. இதனால இவர் கொடுத்த அந்த காசை வாங்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்த 3 பேரும் தங்கறதுக்கான இடத்தை தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஏன்னா இவங்க 3 பேருமே சின்ன பசங்களா இருந்ததுனால எந்த இடத்துலயுமே ரூம் தந்திருக்க மாட்டாங்க. ஆனா நல்ல வெளியே ஒரு ஹோட்டல்ல இருந்த ஒரு வயசானவங்க இவங்க சின்ன பசங்களா இருக்கிறத பார்த்ததும் இவங்க தங்கறதுக்கு ரூமும் கொடுத்துறாங்க. இப்படி இந்த ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படியே ஊர்வடியா யாருக்கிட்டையும் நம்ம மாட்டாம தப்பிச்சிட்டோன்னு இந்த இடத்துல 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பார்த்ததும் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் என்னுடைய உயிர் போனா கூட பரவாயில்ல, ஏன்னா இவளுடைய முகத்துல அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நான் என்னையே மறந்துடுறேன். அதனால நாங்க இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்னு தன்னுடைய மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே தூங்க போகிற நேரத்துல தான் நம்ம ஹீரோ இவளுக்காக வாங்கி வச்ச அந்த கிஃப்ட சரியா 12 மணி ஆனதும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பான். இப்படி இந்த கிஃப்ட வாங்கின நம்ம ஹீரோயினும் நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன்னு தன்னுடைய ட்ரெஸ்ஸை கைட்டிருப்பா. இதை எல்லாத்தையும் பார்த்த நம்ம ஹீரோவும் ஐயோ இல்ல நான் இதை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கத்தும் போது ஹேய் ஒரு நிமிஷம் இங்க திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க சொல்றா. நம்ம ஹீரோவும் பயந்துகிட்டே திரும்பி பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது இவருடைய உடம்பு முழுக்க தண்ணியா மாறிக்கிட்டு இருக்குது. அதுவும் என்ன நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு தடவையும் பவர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாட்டரா மாறிக்கிட்டே இருப்பா. இப்படி இவ பவர் யூஸ் பண்ணி மொத்தமா வாட்டரா மாறிட்டானா இந்த உலகத்துல அதுக்கப்புறம் இவளால இருக்கவே முடியாது. சோ இந்த விஷயம் எல்லாமே இவளுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் நம்ம ஹீரோக்கு இப்ப இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுனால இவன் கொடுத்த அந்த மோதிரம் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம ஹீரோடைய கையில போட்டு விட்டுட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்னொரு தடவை உன்னுடைய பவர் மட்டும் யூஸ் பண்ணாத. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை நான் காதலிக்கிறேன்னு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல ஓப்பனாவே சொல்லிடுறான். இதனால நம்ம ஹீரோயின் இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதே டைம்ல தன்னுடைய உடம்பு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமும் படுறா. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ தூங்கிடுறான். இப்படி தூங்கிட்டு இருக்கவன பார்த்ததும் நீ இப்ப பாக்குறதுக்கு ஒரு பூனைக்குட்டி மாதிரி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற. இதே மாதிரி தான் நான் உன்னை ரெஸ்டாரண்ட்ல பார்க்கும் போதும் ரொம்பவுமே கியூட்டான ஒரு பூனைக்குட்டி மாதிரி இருந்த. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஏன்னா நீ அந்த இடத்துல வந்து காப்பாத்தின. அப்ப இந்த உலகத்துல எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அந்த ஒரு நொடியிலிருந்து என்னுடைய உலகமா ஒன்னதான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதனால இப்போதைக்கு உன்னுடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். ஆனா இப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு மழை பெஞ்சிட்டு இருந்ததுன்னா இந்த மொத்த ஜப்பானுமே முழுகி போயிடும். அதனால நான் உன் கூட இருந்து நாம 2 பேருமே இந்த இடத்துல சாகிறதுக்கு பதிலா நான் இந்த மழையை மொத்தமா நிறுத்திட்டா நீ இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா இருப்பல. அதுதான் எனக்கு வேணும்னு இவ தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ மேகங்களுக்கு நடுவுல பார்த்த அந்த இடத்துக்கே வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோ கொடுத்த அந்த மோதிரம் கூட இவ கையில இருந்து நழுவி கீழே விழுது. அதை கூட இவளால சுத்தமா பிடிக்கவே முடியல. அதனால அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணி இப்ப மறுநாள் காலையில ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காணோம். அதுக்கு பதிலா அவளுடைய ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. இதனால நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தை இவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இதனால இவனை ஹோட்டல்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரும்போது வெளியில பார்த்தா செம்மையா வெயில் அடிக்குது. அது மட்டும் இல்லாம வானத்துக்கு நடுவுல இருந்து ஏதோ ஒரு பொருள் இவனுக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கும். அது வேற எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கு இவன் கொடுத்த அந்த மோதிரம் தான். இதனால தன்னை தனியா அவ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வெயில வர வச்சிருக்கா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த போலீஸ்காரங்க கிட்டே தப்பிச்சு நம்ம ஹீரோயினுக்கு பவர் கிடைச்ச அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்க்கு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். சோ இப்படி ஓடி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வழி முழுக்க நம்ம ஹீரோயினை பத்தின விஷயங்கள் தான் இவனுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. இதனால அழுதுகிட்டே எப்படியாச்சும் அவளை காப்பாத்தணும்னு இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங் குள்ளே வந்துடுறான். ஆனா இந்த இடத்துல ஆல்ரெடி போலீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த இடத்துல நம்ம ஹீரோவை சுத்து போட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்டயும் அவன்
அவன் தூக்கி போட்ட அந்த கன்னு மாட்டது அதை வச்சுக்கிட்டு இவங்களை பார்த்து எய்ம் பண்ணி நின்னுட்டு இருக்கான். அப்ப இந்த இடத்துல கேசியகவும் இருக்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, சார் அவன் சின்ன பையன், அவனை பார்த்து எதுக்காக நீங்க கண்ணை தூக்குறீங்க, பாவம் சார் அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா போலீஸ்காரங்க யாருமே கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் நம்ம ஹீரோவும் ப்ளீஸ் என்ன விடுங்க, அவளை போய் நான் மீட் பண்ணணும், இல்லனா அவளை ஒரே ஒரு தடவையாச்சும் நான் பார்க்கணும்னு இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட மனசுல ஈவன் இறக்கம் இல்லாம இவனை பிடிக்க போனதும் கேசிக்கு குறுக்க வந்து இவங்களை தடுத்து நிறுத்தி நம்ம ஹீரோவை இந்த இடத்துல இருந்து அனுப்பி வச்சிருந்திருப்பாரு. இதனால நம்ம ஹீரோவும் அந்த கோயிலுக்கிட்ட வந்து ப்ளீஸ் அவளை ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி இருப்பான். இப்படி இவன் வேண்டுனதுமே இந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி முதல் முறையா பறந்து போனாலோ அதே மாதிரியே நம்ம ஹீரோவும் வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேல பறந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த மேகத்துக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல ரொம்பவே சோகமா இருந்த நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே சந்தோஷத்தோட இவன் கீழே போறதுக்கு முன்னாடி இவனுடைய கையை பிடிச்சிக்கிட்டே திரும்பவும் கீழே வந்துகிட்டு இருக்கா. சோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் கீழே வந்துகிட்டு இருக்கும்போது இங்க பாரு, நான் இதுக்கப்புறம் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோயினும் நானும் உன்ன மாதிரி தான், உன்னை விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருமே கீழே வந்துடுறாங்க. இதே நேரத்துல இந்த பில்டிங்குள்ள இருந்த கைசிகவையும் இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே மடக்கி பிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம யோ இணையா ஏதோ சொன்னா அந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தா மழை பெய்யும், வெயில் அடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இங்க பாரியா வெயில் பல்ல இழிச்சுக்கிட்டு காட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது சடனா இந்த இடத்துல மழை மேகங்கள் வந்துட்டு எக்கச்சக்கமா இந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்த நம்ம ஹீரோ அடல்ட் இல்லாதனால திரும்பவும் தன்னுடைய ஊருக்கே அனுப்பி படிக்க வைக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் ஊருக்கு போயிட்டு படிச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் டோக்கியோக்கு வரான். ஆனா இப்ப டோக்கியோ தண்ணிக்குள்ள முழுகி போயிடுச்சு. இதனால டோக்கியோ வந்ததுக்கு அப்புறம் நேரா போயிட்டு கைசேகாவை மீட் பண்றான். இப்ப கைசேகாவுடைய ஆபீஸ் எல்லாமே வேற லெவலுக்கு மாறிடுச்சு. அப்புறம் இந்த இடத்துல இவர் செஞ்ச எல்லா உதவிக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஆனதும் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். அவளுக்கு நம்மள ஞாபகம் இருக்குமா, ஞாபகத்துல வச்சிருப்பாளா இல்ல என்ன பத்தி மறந்துருப்பாளா அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டே போயிட்டு இருந்திருப்பான். அப்ப இவனுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் கண்ணை மூடி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த தடவை மழை வரணும் வெயில் வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணல, நான் என்னுடைய ஹடோகோவை பார்க்கணும்னு சொல்லி இந்த இடத்துல வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இன்னமும் என்ன இவ மறக்கவே இல்லைன்னு கண் கலங்கி அழுதுகிட்டே ஹே ஹீனா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். சோ இப்படி இவன் கத்துற விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோயினுடைய காதுல கேட்டதும் ஹே இது நீ தானே ஹடோகா, நீ தானே எனக்காக திரும்பி வந்துட்டியான்னு ரொம்பவே சந்தோஷத்துல ஓடி வந்து இவன் ஹக் பண்றா. இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர் மட்டும் நின்னு இருக்காது. இப்படி இவன் அழக்கூடிய எல்லாத்தையுமே பார்த்த நம்ம ஹீரோயினும் இங்க பார்ப்பா, இதுக்கப்புறம் நீ எதுக்கும் அழக்கூடாது, நம்ம ரெண்டு பேரும் தான் திரும்ப மீட் பண்ணிக்கிட்டோம்ல, இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லி சொல்றா. அதே மாதிரி தான் நானும் என்னுடைய ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் டோக்கியோல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது வெதரிங் வித் யூன்ற இந்த மூவியை இந்த இடத்துல ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த மூவி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவி உங்களுக்குள்ள எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்டோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் அனிமே இல்லனா அனிமேஷன் மூவியோட வந்து பாக்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.